டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். குன்னூர் அருகே உள்ள ஃபாரஸ்டேல் பகுதியில் தனியார் தோட்டத்தை சுத்தம் செய்யும் போது குப்பைகளை தீயிட்டு எரித்துள்ளனர். அப்போது தீ அருகில் உள்ள வனப்பகுதியில் பரவியது. இதனைத் தொடர்ந்து வனத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் 4 நாட்களாக தீயை அணைக்க போராடியும் கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. இந்த சம்பவத்தில் தொடர்புடைய தோட்ட உரிமையாளர் உட்பட பணியாளர்கள் 4 வரை கைது செய்த குன்னூர் போலீசார் அவர்களை சிறையில் அடைத்தனர். நேற்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் அருணா அப்பகுதியை ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து இன்று சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு குன்னூர் ரேலியா அணையிலிருந்து தண்ணீர் எடுத்து வந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் வனப்பகுதியில் ஒரு சில இடங்களில் தீ கட்டுக்குள் வந்தது. மேலும் குன்னூர், கோத்தகிரி, கட்டப்பெட்டு, உதகை உள்ளிட்ட வன ஊழியர்கள் மற்றும் வன காப்பாளர்கள் இப்பகுதியில் தீயை அணைக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இந்த வனங்களில் வாழ்ந்து வந்த வன விலங்குகளும் அருகில் உள்ள அடர் வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்து சென்றுள்ளது. அது மட்டுமன்றி அரிய வகை பறவை கூடுகள், ஊர்வன உள்ளிட்ட வனவிலங்குகள் காட்டு தீயில் எரிந்திருக்க கூடும் என்றும், அரிய வகை மரங்கள் மற்றும் மூலிகை செடிகள் உள்ளிட்டவையும் இந்த காட்டு தீயில் எரிந்துள்ளதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் வேதனையுடன் கூறி வருகின்றனர்.